ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க மாப்ள, நீங்க உள்ள வாங்க, உட்காந்து பேசலாம். வாங்க வாங்க. ஆளையும் சட்டையும் பாருங்கம்மா, எப்படி போறோம் பாரு உள்ள. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா மாப்ள? வாங்க வாங்க வாங்க. டேய் பாண்டி, மாப்பிளைக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு சாப்பிடலாம் ஒண்ணும் இல்ல, அங்க கஞ்சி தண்ணி இருக்கு, குடிச்சு போ சொல்லுங்க. டேய் ஐயோ, பாண்டி, நீங்க எதுவும் தப்பா தண்ணி கொண்டு போய் குடுறேன். அவன் கிடக்குறான், விடுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அத்தை. பிரியா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா மாப்ள. அந்த ஹோட்டல் ஏதோ மலேசியாலயே வச்சுக்கலாம்ல, நாங்க எல்லாருமே அங்க உங்களுக்கு உதவியா இருப்போம். அது நான் மறுபடியும் மலேசியா போக விருப்பம் இல்லாததால பிஆர் சப்மிட் பண்ணிட்டேன் அத்தை. விஆர சப்மிட் பண்ணிட்டேன். எதுக்காக சப்மிட் பண்ண? எதுக்காக சப்மிட் பண்ண? அது வந்து எதுக்காக சப்மிட் பண்ண? எதுக்காக சப்மிட் பண்ண? எதுக்கு பண்ண? எதுக்கு சப்மிட் பண்ண? எதுக்கு சப்மிட் பண்ண? எதுக்கு பண்ண? சொல்லு, சொல்லுடா. எதுக்காக சப்மிட் பண்ண? யாரை கேட்டு சப்மிட் பண்ண? சொல்லு, சொல்லு. எதுக்கு சப்மிட் பண்ணடா? எதுக்கு சப்மிட் பண்ண? லட்சுமி, இப்ப அவனை அடிச்சிட்டு இருக்கேன். அவன் சப்மிட் பண்ணிட்டானா? அடச்சை, பாவம், அவர் நம்ம மாப்பிள்ளடி. நம்ம என்ன சொல்றோமோ அதத்தான் செய்வாரு. மறுபடியும் அப்ளை பண்ணுவல பிரசாத். அது பாஸ்போர்ட் கிழிச்சு போட்டுட்டேன். பாஸ்போர்ட் பிடிச்சிட்டியா? பிடிச்சு ஐயோ அப்ப மட்டும் பாட்டி மேடம், நம்ம வீட்டு மாப்பிள்ளை போட்டு இப்படி பாடா பண்றீங்க, என்ன பண்றீங்க? ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? இவ்வளவு வயசாச்சு, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? விட்டா கொண்டுருவீங்க போல. தண்ணி குடிங்க, பாவம் மாப்பிள்ளை. பாஸ்போர்ட் இல்லனா என்னப்பா? அப்ளை பண்ணா 2 வாரத்துல வீட்டுக்கு வந்துற போதே. அவ்வளவுதானே மாமா சார், அப்ளை பண்ணலாம்ல? அது எனக்கு மறுபடியும் போக விருப்பம் இல்லை. போற ஐடியா இல்லையா? 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 போற ஐடியா இல்லையா உங்களுக்கு? நீ மலேசியால வேலை பார்க்கறேன்னு சொல்லி நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உன்னை ட்ராப் பண்ணவேடா. பண்ணீங்களா? மலேசியாவுக்கு கூட்டிட்டு போவேன்னு நாங்க எவ்வளவு கனவோட இருந்தோம்டா. உன்னை கொல்ல போறேன். டேய், உன்னை வரையில விழ வைக்க எத்தனை கெட்ட போட தெரியுமாடா? பெக்கர் சாமி கெட்டப்லாம் போட்டேன். அப்படின்னா அந்த பெக்க சாமிஜி கெட்டப்ல வந்தது நீயா? அப்ப நான் இல்லாம உன் தலையெழுத்த மாத்த நேரா கடவுளே வருவான்னு நினைச்சிட்டு இருக்கேன். டேய், 38 வயசான ஒண்ணு எங்க அம்மா எப்படி லவ் பண்ணான்னு கொஞ்சமா யோசிச்சடா? எக்ஸாம் இருக்குன்னு சொன்னா எப்படிடா நீ நம்பி கூட்டிட்டு போட? உனக்குலாம் யாரா ஃபாரின்ல வேலை கொடுத்தா? வா போடா, போட்டுடா. வேற ஏதாவது நல்ல ஃபாரின் மாப்பிளைய பார்த்து என் பொண்ணு கட்டி வைப்பேன்டா. என்ன மலேசியாவுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லு, உன் கூட வரேன். இல்ல முடியாது, இங்கதான் ரெஸ்டாரண்ட் வைக்க போறேன்னு சொன்னேன்னு வை, நான் பெர்மனண்டா என் அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன். மாப்ள, நீங்க எப்போ வந்தீங்க? खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया। बाय बाय, खत्म, 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 बाय बाय, बाय बाय, बाय बाय, टाटा, गुड बाय, टाटा, गुड बाय, गुड बाय, गया, गया, गया। ஹலோ அண்ணா, உங்க அத்தா கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா? டேய், அது சத்தமான பவதி ஃபேமிலி இல்லடா, தண்டுபாளையம் பேட்ச்ரா. வாட்? டேய், நான் மலேசியால செட்டில் இருக்கேன்னு நினைச்சு ஆஹா, என்னை ட்ராப் பண்ணி மாப்பிள்ளை ஆக்கிட்டாங்கடா.
இப்ப நான் போலன்னு தெரிஞ்சுக்கிட்டு மொத்த ஃபேமிலி என்ன ரவுண்ட் அப் பண்ணி பொழந்து கட்டிட்டாங்கடா. மாப்பிள்ளையே அடிச்சிட்டாங்களா? சரித்திரத்துல இது ஒரு முக்கியமான நாள்னா நாளுக்கு நாள் மாப்பிள்ளைங்களை அடிமையாக்குறது அதிகமாகிட்டே போகுது. தலைமுறை மாறினாலும் இந்த மாப்பிள்ளைங்களோட தலையெழுத்து மட்டும் மாறவே இல்லைண்ணா. இந்த காலத்துல மாப்பிள்ளைங்களோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆனா அண்ணா, பொண்டாட்டியோட ஃபேமிலிக்கு நம்ம பலியாடாகி ஓவர் சிச்சுவேஷன்ல பொண்டாட்டியோட ஃபேமிலியையே ஓட விடணுன்ற அளவுக்கு கோபம் ஒவ்வொரு ஆம்பளைக்கும் இருக்கு. ஒரு சேஞ்சுக்கு நீ எதிர்த்து நில்லுண்ணா. காலத்துல இறங்கி ஒரு கை பாருண்ணா. மறுபடியும் எதுக்குடா வந்த? அப்படியே ரெண்டா நறுக்கி ஃப்ரை பண்ணிடுவேன். போடா. வெளியே படான்னு சொல்றல. பாடி மேடா. ஆமா மேடா. அடிய பொண்ணு. என்ன பாவம் பண்ணி தொலைச்சுன்னு எனக்கே தெரியல. இப்படி ஒரு பைத்தியக்காரன மாப்பிள்ளைய கொடுத்துருக்கீங்க. வேண்டதுக்கு ஆப்போசிட்டா இதெல்லாம் தப்பு. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? இப்படி இருந்தா எப்ப பாரின் போறது? இருந்தாலும் உங்களுக்கு பூஜை பண்ண நான் மறந்துட்டேன். ஜோ பைடா நமக்கு என்ன மாப்பிள்ளை எனக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பூஜை முடிஞ்சிடுச்சா? மாப்பிள்ளை என்ன பிரச்சனை? என்ன பொண்ணு என்ன பண்டிகைக்கு வந்து பலகாரத்தை சாப்பிட்டு போறவன்னு நினைச்சீங்களாடா? வந்துச்சு. கண்ட துண்டமா வெட்டி குக்கர்ல வேக வச்சிருவேன். விட மாட்டேன், விட மாட்டேன். டேய், என்னால அப்படி பண்ண முடியாதுடா. சரிண்ணா, அப்போ இன்னொன்னு சொல்றேன், அதை பண்றியா? சொல். போய் ஒரு கட்டிங் போட்டு படு, எல்லாம் சரியாயிடும். போயிட்டு வாங்க. என்னப்பா அது? லாரி வந்துட்டு போறாரு. நீ மலேசியா கூட்டிட்டு போறன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா உன் வைஃப் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காடா? டேய், என் பேச்ச கேட்டு அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்துறா. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அட்லீஸ்ட் 1 கோடியாவது கிடைக்கும்டா. தம்பி, முதல்ல அந்த டைவர்ஸ் கொடுத்துறா. அப்படியாவது எங்களுக்கு வரதட்சணை கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆமாண்டா தம்பி, டைவர்ஸ் கொடுத்துரு தம்பி. என் தங்கம் இல்ல, கையெழுத்து போட்டுருடா. போதும் உங்க நாடகம். என்னோட வாழ்க்கையில பிரியாக்கு தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல. கோர்ட்ல என்ன நடந்தாலும் சரி, என் பிரியாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். டேய் பிரசாத், நான் சொல்றது கேளுடா. நம்ம குடும்ப வரலாறை காப்பாத்துறதுக்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குடா. யோசிச்சு பாருடா. அப்பா, எனக்கு பிரியா நான் உயிருப்பா. கேஸ் நம்பர் 96. Prosecutor, you may proceed. Thanks, Your Honor. Your Honor, 38 வயசாகியும் கல்யாணம் ஆகாம இருக்கிற இந்த பிரசாத்துக்கும் என் கிளைண்ட் பிரியா கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பழக்கம் கொஞ்சம் காதலா மாறி கல்யாணத்துல முடிஞ்சுது. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எத்தனையோ ஆசைகளோட எதிர்பார்த்து முதல் இரவு அன்னைக்கு ரூம்குள்ள போயிட்டு லைட் ஆஃப் பண்ணா
அதுக்கப்புறம் என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுமா. என்னாச்சுன்னு கேட்டா என்ன சொல்றீங்க யுவர் ஆனர்? ஒரு பொண்ணா? அந்த வார்த்தையை என் வாயால சொல்ல முடியாது. பிரசாத், நீ என்னாச்சுன்னு சொல்லு. உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? யுவர் ஆனர், அன்னைக்கு ஒரு சின்ன மல்லிப்பு கூட கசங்கல. அப்படின்னா? எஸ் யுவர் ஆனர், நீங்க நினைச்சதுதான். அன்னைக்கு ராத்திரியே பிரசாத்துக்கு மேட்டர் இல்லன்ற மேட்டர் என் கிளைண்ட் பிரியாக்கு தெரிஞ்சு போச்சு. நோ யுவர் ஆனர், அவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. யுவர் ஆனர், ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம். நான் பேசிக்கிறேன். ஆர்டர். கொஞ்சம் அமைதியா உட்கார்றா பிரசாத். போய் சொல்றாங்களா? இந்த உண்மையை வெளியே சொன்னா படத்துல வர மாதிரி ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு என் கிளைண்ட் பிரியா ஃபேமிலிய ஒன் பை ஒன்னா கொல்லுவேன்னு மிரட்டா யுவர் ஆனர். அதனால நியாயம் கிடைக்க என்கிட்ட வந்தா என் கிளைண்ட். ஆர்டர். என்னன்னா பண்ற நீ? தம்பி, இன்னைக்கு சொர்க்கத்துல நம்ம தாத்தனும் முப்பாட்டனும் சந்தோஷப்படுற நேரம் வந்துருச்சுடா. ஜெயிக்கலன்னா இப்ப செகண்ட் மேரேஜ் கஷ்டம் தானே? முதல்ல டைவர்ஸ் கிடைக்கட்டும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ப்ரொசீட். Thank you. என்னோட வைஃப் லாக்டவுன்ல நிறைய கொரியன் மூவிஸா பார்த்து அந்த கதையை இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. This is out of the line. இது கூட கொரியன் மூவி டைட்டில் தான் சார். What? Sit. சார், இப்ப மேட்டர் என்னன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான். அதே மாதிரி என் கிளைண்ட் மலேசியால இருந்தாரு, அதுவும் உண்மைதான். எதிர்க்கட்சி பிரியா இருக்காங்களே, சிஸ்டர் ஆஃப் டிஜே டில்லு ராதிகா மாதிரி, அவங்க ராதிகாவே தான் சார். இந்த ராதிகா என் கிளைண்ட கல்யாணம் பண்ணி மலேசியா போலான்னு இருந்தாங்க. அவங்க வைஃப்ன்றதுனால தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த ஹோல் ஃபேமிலியும் ஹோல்சேலா மாப்பிள்ள கூடயே மலேசியா போகணும்னு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஆனா கான்செப்ட் என்னன்னா, பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி ஒரே மிஸ்டியாவே இருக்கு சார். எனக்கு ஒன்றும் புரியல. இன்ஃபேக்ட் பிரசாத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு நிறைய ஃபாரின் மாப்பிள்ள பார்த்திருக்காங்க. எதுவும் வேலைக்கு ஆகல. சோ ஃபைனல் ஆப்ஷனா காவ கொடுக்கிற பலியாடு மாதிரி என் கிளைண்ட் பிரசாத் மாட்டிக்கிட்டாரு. அது சேம் டு சேம் ராதிகாவுக்கு டில்லு கிடைச்ச மாதிரி. அப்புறம் என்ன, அவங்க நினைச்சதை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் பொறுமையா வெளியே தெரிய வந்துச்சு. பாவம் சார், என் கிளைண்ட் தண்டவாளத்துல வச்ச காயின் மாதிரி நசுங்கிட்டாரு. சோ என்னோட ஆர்கியூமெண்ட்டை கன்சிடர் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணி அந்த ராதிகா மாமியார் வீட்டுக்கு போகணும், அதோட இந்த ஃபேமிலியை ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணணும்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஆர்டர். டேய், நீ இப்படி பண்ணா மேல இருக்கிற நம்ம குடும்பம் ஃபீல் பண்ணும்டா. இந்த வீணா போன ரூல்ஸ போட்டு தான் என் வாழ்க்கை நக்கிட்டு போச்சு. டைவர்ஸ் கிடைக்கணும்னா வேற ஏதாவது பண்ணி தான் ஆகணும். சார், நீங்க ஏதாவது சொல்லணும்னா இங்க வந்து சொல்லுங்க. சரிங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு சார். என்ன அங்கங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க சார்? சத்தியம் பண்ண பகவத்கீதை புக்கு கொண்டு வருவாங்களே சார், அது இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். முதல்ல மேட்டர் என்னன்னு சொல்லுங்க சார். பிரசாத்துக்கு மேட்டர் இல்லங்கிறது தான் இந்த மேட்டர்ல பெரிய மேட்டர். இதை நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க? ஒரு முறை பிரசாத் பில்லா படத்துல நயன்தாரா பீனி ட்ரெஸ்ல வந்ததை பார்த்தே வெளியே போயிட்டான் சார். அப்ப எனக்கு ஏன்னு புரியல. அதுக்கப்புறம் ஓடிடில ரொமான்டிக்கான சீன் வந்த படத்தை பார்த்த உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டான் சார். அப்புறம் டர்ட்டி பிக்சர் ரீ ரிலீஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்தா டிவில மெட்டியூலி சீரியல் பார்க்கறான் சார். அப்போ எனக்கு ஒரு டவுட் சார். அவன் ஃபர்ஸ்ட் நைட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டான் சார். இவ்வளவு மேட்டர் கேதர் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க யாரு? நான் பிரசாத்தோட அப்பா சார். சார், கோண்டுக்குள்ள இப்படி நின்னு என் பையனுடைய கேரக்டர் பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். சரிதான். அப்ஜெக்ஷன். எதிரிங்களோட கை கோத்து தான் பெத்த பையனுக்கே துரோகம் பண்றாரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மொத்த ஃபேமிலியையும் இந்த கூண்டுல ஏத்தி சில கேள்வி கேட்கணும். ப்ரொசீட். வணக்கம். வணக்கம் ஐயா. நான் சொன்னதுல உண்மை இல்லைன்றீங்களா? நோ சார், உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த நியாய தேவதை கூட என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை பார்க்க முடியாம கண்ணுல துணியை கட்டிட்டு இருக்காங்க. நீங்களே கொஞ்சம் பாருங்க. அந்த துணியை போன் கட்டி தான் இருக்கும். நீங்க ஓவர் ஆக்ஷன் பண்ணாதீங்க. ஓவர் ஆக்ஷனா? இதுதான் ஓவர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் உங்க பொண்ணுக்கு வேற ஏதாவது சம்பந்தம் பாத்திருக்கீங்களா? இல்ல யுவர் ஆனர். நாங்க ஜெனரலாவே எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் யுவர் ஆனர். ஒரு தடவை நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு நாள் எங்க கிட்ட போன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னார் யுவர் ஆனர். என்னது? நீங்க கால் பண்ணீங்களா?
என்னம்மா சொல்றீங்க? பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு சொன்னார் யுவர் ஆனர். அதுதான் நாங்க ஃபாலோ பண்றோம் யுவர் ஆனர். ஹலோ, நம்ம பிரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணா அதான் சொல்லுவாரு, ஓவர் ஆக்ஷன் பண்ணாதீங்க. ஓவர் ஆக்ஷனா? ஓவர் ஆக்ஷன் சார். ஒரு கனடா பையன் இவங்களை கல்யாணம் பண்ணி அங்க கூட்டிட்டு போறதா சொன்னான். 1 இயர்ல எல்லாரையும் கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்கான். அப்பயே இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சார்? அவன் அக்ரிமெண்ட் போர்டுல சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் இவங்களோட கமர்ஷியல் மைண்ட பார்த்து அவன் மைண்ட் பிளாங்க் ஆகி ஓடிட்டான் சார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் ஹஸ்பண்ட் எல்லா ஃபால்ஸ் அலிகேஷன்ஸும் வைக்கிறாரு. உண்மையான மேட்டரை டைவர்ட் பண்றதுக்காக கம்ப்ளீட்டா எல்லா மேட்டரையும் மாத்துறாரு. நான் அதை இப்பவே ப்ரூவ் பண்றேன். மிஸ்டர் பிரசாத் இந்த கூண்டுக்குள்ள வந்து உண்மையை சொல்றதுக்கு அனுமதி வேணும் யுவர் ஆனர். ப்ரொசீட். மிஸ்டர் பிரசாத், 38 வயசாகியும் உங்களுக்கு ஏன் இது வரைக்கும் கல்யாணம் ஆகல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இஸ் இட் ரெலவென்ட்? எஸ் யுவர் ஆனர், இட் இஸ் ரெலவென்ட். நீங்க சொல்லுங்க, 38 வயசாகியும் எதுக்காக உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? அது வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கலங்க. மலேசியால உங்க வீட்ல நீங்க மட்டும் தான் இருப்பீங்களா? ஆமாங்க. தனியா தான் இருப்பீங்க. அப்ப வீட்டுக்கு யாராவது வந்து போவாங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போவாங்க. பசங்களா பொண்ணுங்களா? அப்ஜெக்ஷன். இந்த கேஸுக்கும் இந்த क्वेश्चनக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். மிஸ்டர் பிரசாத்தோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க சொல்லுங்க, யார் யாரெல்லாம் வருவாங்க? பசங்க தான் வருவாங்க. That's it your honor. Note this point. இங்கேயே எல்லாம் புரிஞ்சிருச்சு. இங்க மேட்டர் இல்லன்றதுனால தான் பசங்க மட்டும் வந்திருக்காங்க. அப்ஜெக்ஷன். சொல்லுங்க, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எப்பத்துல இருந்து இருக்கு? அப்ஜெக்ஷன். டாக்டர் நீங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமாமோ நோ யூஸ். புஷ்பான புஷ்னு போன மாதிரி இருக்கு. ஏன் கிளையண்ட் பிரியாவை ஏமாத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. உண்மையா இல்லையா? அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன். இவனுக்கு என்னாச்சு? ஏய், நீல ஒரு பொம்பளை தெரியாம தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஏன் இஷ்டம் நான் வாதாடுவேன். உனக்கு என்ன வந்து ஓவரா பேசுற? ஏன் முடி பிடிக்க நீ? எல்லாம் பண்ணக்கூடாது. அடிச்சுக்காதீங்க. சைலன்ஸ் சைலன்ஸ். இருங்க. சைலன்ஸ் ஆயிடுங்க. வீடு நினைச்சீங்களா கோர்ட் நினைச்சீங்களா? ஆர்டர் ஸ்டாப் இட். உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா அது வெளியில போய் தீர்த்துக்கங்க. இப்படி கோர்ட்டுக்குள்ள வச்சு அடிச்சுக்காதீங்க. ஆர்குமெண்ட் should be continued after lunch. நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு நான் பாக்குறேன். எப்படி ஜெயிக்கிறேன்னு நான் பாக்குறேன். சார், இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சிரோம்ல? தெரியுது போடா. சொல்லுங்க.